1 கொரிந்தியர் 11:6. ஸ்திரீயானவள் முக்காடு இட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுவது சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டு இருக்க கடவள். இங்கே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவது இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால். ஒரு ஆண் தேவனுடைய மகிமையாக இருக்கிறான், தேவனுடைய சாயலாக இருக்கிறான். ஒரு பெண் கணவனுடைய மகிமையாக இருக்கிறாள். அது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான். கணவன் தேவனுடைய மகிமை, மனைவி கணவனுடைய மகிமை, அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் என்னமோ ஆண்டவருடைய மகிமை கணவன் மேலே வந்து அந்த மகிமை அதுக்கப்புறம் மனைவி மேலேயும் வருது. இது வேற வேற கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அதனால் நீதிமொழிகள் 12:4 சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். நான் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்க, லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். கிரீடம், தலையில் கிரீடம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். எவ்வளோ மகிமை! ஒரு நல்ல குணசாலியான மனைவி கணவன் தலையில் ஒரு கிரீடமாக இருக்கிறார். கணவனுக்கு ஒரு பெரிய மகிமை, ஒரு மரியாதை மனைவியால் ஏற்படுது. இன்னாருடைய கணவன். ஆனால் லட்சையே உண்டு பண்ணுகிறவள், கணவனுக்கு அவமரியாதையை, அவமானத்தை, கெட்ட பெயரை உண்டு பண்ணுகிற மனைவி அவனுக்கு எலும்பு உருக்கி நோய் வந்துடுச்சுன்னா மெலிஞ்சு போயிடுவாங்க. அது மகிமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு மகிமையாக இருக்குது. எல்லாம் கேட்பாங்க, என்ன இப்படி மெலிஞ்சு போயிட்டீங்க கேட்பாங்க. அதனால் அதே போல் தான் ஒரு ஆண் தப்பு செஞ்சானா அது ஆண்டவருக்கு அவமகிமை. என்ன சொல்லுவாங்க, ஆண்டவருடைய பிள்ளை இப்படி செய்கிறாங்க, ஏசுன்றாங்க, கிறிஸ்துவங்கன்றாங்க, பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க, ஊழியம் செய்கிறேன்றாங்க, அவமகிமை. ஒரு பெண்ணு தப்பு பண்ணால் கணவனுக்கு தான் முதல்ல அவமகிமை, ஆண்டவருக்கு கூட அப்புறம் தான், 2வது தான். ஒரு பெண்ணு தப்பு பண்ணால் கணவனுக்கு தான் அவமகிமை, கணவனுக்கு தான் அவமானம், கணவன் பேர் கெடும். அதை எப்பவும் மனைவிமார் மனசில் வைக்கணும். ஒரு கணவன் தப்பு பண்ணால் மனைவி பேர் கெடாது. மனைவிக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இவன் தான் இவ்வளோ மோசமானவனாக இருக்கான்னுவாங்க. மனைவி பேர் கெடாது. ஒரு ஆண் தப்பு பண்ணால் ஆண்டவருடைய பேர்த்துக்கா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு சகோதரன் தப்பு பண்ணால் ஆண்டவருடைய பேர் கெட்டுரும். அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சகோதரன், ஒரு ஆண் ஆண்டவரை மகிமைப்படுத்தினா அது மனைவியை விட ஆண்டவருக்கு தான் அதிக மகிமை வரும். ஒரு ஆண் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான், ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கிறான், ஒரு சாதனையை பண்ணிட்டான், அது மனைவிக்கு வர்றதை விட புகழ்ச்சி ஆண்டவருக்கு தான் அதிக புகழ்ச்சி வரும். ஒரு பெண்ணு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிட்டானா கணவனுக்கு தான் அதிக மரியாதை வரும். கணவன் மூலமாக தான் ஆண்டவருக்கு மகிமை, மரியாதை வருது, கனம் வருது. இந்த வித்தியாசம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப எளிமையாயிரும். கணவன் மனைவி உறவு ரொம்ப எளிமையாயிரும். இதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். என்ன, நான் பெண்ணுன்னா அடிமையா, பெண்ணு மட்டும்தான் வேலை செய்யணுமா, அப்படிலாம் அந்த எண்ணங்களே வராது. ஆண்டவர் நம்மை எப்படி படைச்சிருக்கிறார் என்பதை, ஆண்டவர் நம்மை எப்படி படைச்சிருக்கிறார், எப்படி வச்சிருக்கிறாரு என்பதை புரிஞ்சுக்கிட்டாலே ஆணுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, பெண்ணுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, ஆணினுடைய சாதக அம்சம் பாதக அம்சம், பெண்ணினுடைய சாதக அம்சம் பாதக அம்சம், இதை புரிஞ்சுக்கிட்டாலே கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆனால் சமூகத்தில் ஆண் பெண் என்கிற அந்த வேறுபாடு உண்டு.
குடும்பத்தில் உண்டு, நடைமுறையில் உண்டு, யதார்த்தத்தில் நடைமுறையில் ஆண் பெண்ணுன்ற அந்த ஒரு வேறுபாடு உண்டு. அது ஒன்றும் பட்சபாதம் இல்லை. ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயம், அப்படி அல்ல. அது ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரு ரயிலுக்கும் ஒரு பஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? பஸ்ஸு எங்கே வேணால் ஓடும், ரோடே இல்லைன்னா கூட அந்த இடத்துல சமாளித்து ஓடிடும். ரயில் அப்படி இல்லை, தண்டவாளத்து மேலே தான் ஓடும். தண்டவாளம் இல்லாத இடத்துல அதால் ஓட முடியாது. பஸ்ஸு ரோடு இல்லைன்னா கூட அந்த இடத்துல ஓரளவுக்கு சமாளித்து ஓடும். ஒரு பஸ்ஸு ரயிலுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சில விஷயத்தில் ரயில் வசதி, சில விஷயத்தில் பஸ்ஸு வசதி. சில குறைகள் ரயிலில் உண்டு, பஸ்ஸில் வேறு சில குறைகள் உண்டு. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அதுக்காக ஆண் தேவனுடைய மகிமை, பெண்ணு கணவனுடைய மகிமை. பெண்ணு மட்டமல்ல, தே ஆர் டிஃப்ரெண்ட். இங்கே தே ஆர் அன்ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்க சமம் இல்லை அப்படின்னு சொல்லி, அவர்கள் ஒரே மாதிரி கிடையாது, அவர்கள் வித்தியாசமானவர்கள். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல், இந்த ஒரு ஞாபகம், இந்த உணர்வு இருக்குமானா கணவன் மனைவி உறவு ரொம்ப எளிமையானதாக இருக்கும். அது ரொம்ப வெற்றிகரமானதாக இருக்கும். இந்த ஆண் பெண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், உளவியல் ரீதியான வித்தியாசங்கள், உடல் ரீதியான வித்தியாசங்கள், சமூக ரீதியான வித்தியாசங்கள், கிறிஸ்துவுக்குள் 2 பேரும் ஒன்று தான். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இந்த 11:11 அழகாக சொல்லுகிறது. ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. 11:11 1 கொரிந்தியர் அழகாக சொல்லுது. அதனால் ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் மட்டமானவர்கள் என்று அல்ல. ஆண்களும் பெண்களும் வித்தியாசமானவர்கள். அதைத்தான், அந்த வித்தியாசத்தை தான் இங்கே சொல்லுதே தவிர ஆண் உயர்வானவன், பெண் மட்டமானவள் என்று இந்த பகுதி சொல்லவே இல்லை. அதனால் ஒரு பஸ்ஸு தண்டவாளம் இல்லாத இடத்துக்கும் போக முடியும், ஆனால் ரயிலால் தண்டவாளம் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும். வித்தியாசம். அந்த மாதிரி ஒரு பெண்ணை ஒரு ரயிலுக்கு சொல்லலாம். அவள் அந்த தண்டவாளம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் போக முடியும். ஆனால் ஒரு ஆண் போகிற விஷயத்தில் ஒரு இடத்துக்கு போகணும், எங்கே வேணால் போகலாம். இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட ஒரு பெண்ணு நேரங்கட்ட நேரத்தில் தனியாக போக முடியாது ஒரு சில இடங்களுக்கு. ஆனால் ஒரு ஆண் போக முடியும். அந்த வித்தியாசம் இருக்குல்ல. அதுக்காக ஆண் உயர்ந்தவன், பெண் மட்டமானவள் என்ற அர்த்தம் கிடையாது. வித்தியாசம். தே ஆர் டிஃப்ரெண்ட். தே ஆர் நாட் அன்ஈக்குவல், பட் தே ஆர் டிஃப்ரெண்ட். இதை புரிந்து கொண்டால் ஆண் பெண் உறவு மிக சுமூகமாக, மிக சுலபமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென்.